காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய நிகழ்ச்சியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆகாய தாமரை, வெங்காய தாமரை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஆறுகளே அரிதாக போய்விட்ட இந்த காலத்தில், ஆற்றை பார்க்கறதே ரொம்ப அதிசயமாக இருக்கிற இந்த காலத்தில், ஆற்றுல இருந்தாலும் ஆறில் நீர் ஓடுங்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கிற இந்த காலத்தில், நீர் தாவரமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை, வெங்காய தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பற்றி இன்றைய தலைமுறையில் எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆகாய தாமரை இது ஒரு நீர் தாவரம். இதை வெங்காய தாமரை அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. பொதுவாக இதில் ஒரு ஊதா நிறத்தில் ஒரு பூ பூக்கும். அதனுடைய தண்டுகள் பார்த்தீங்கன்னா நீரை உறிஞ்சி அந்த தண்டே இன்னொரு ஆகாய தாமரையாக வளரும். அப்படி நீர்பரப்பு முழுக்க ஒரு பச்சை நிறத்தில் ஒரு போர்வை போர்த்தியதை போல இருக்கக்கூடியதான் இந்த ஆகாய தாமரைகள். பெரும்பாலும் குளங்களில் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை முழுக்க பரவி இருக்கும். ஆறுகள்லையும் ஆகாய தாமரை அப்படியே வர்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது விவசாயிகளுக்கு நல்லதும் பண்ணுது, தீமையும் பண்ணுது. அது என்ன தீமை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய தாமரை எந்த இடத்துலலாம் படர்ந்துருக்கோ அந்த இடத்துல உள்ள நீரை மிக எளிதாக ஆவியாக்கக்கூடிய சக்தி அந்த ஆகாய தாமரைக்கு உண்டு. அதனால் அந்த நீர்மட்டம் குறைந்து ஏன் தண்ணியே இல்லாமல் வத்தியே போயிடும். நீங்கள் சில குளங்களில் பார்த்துருக்கலாம், ஏரிகளில் பார்த்துருக்கலாம். தண்ணியே வத்தி போனால் கூட அந்த ஆகாய தாமரை அங்கே இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு நீர் அதிகமாக ஆவியாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது விவசாயிகளுக்கு ஆகாய தாமரை பண்ணக்கூடிய தீமை. ஆனால் அது பெரிய நன்மை பண்ணுது. என்ன அப்படின்னா, அந்த நீரில் கலந்து இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை உடைய பொருட்கள் இருக்கு இல்லையா, ஆர்சனிக் போன்ற வேதி பொருட்கள், அதையெல்லாம் உறிஞ்சக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு அப்படின்னா ஆகாய தாமரைக்கு உண்டு. அதனுடைய தண்டெல்லாம் நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதுலேருந்து தண்ணீர் வெளியில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் என்னென்னா அந்த நீர்நிலையில் உள்ள மாசுக்கள், அதில் உள்ள தீமை தரக்கூடியவற்றையெல்லாம் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டுன்னா இந்த ஆகாய தாமரைக்கு உண்டு. அது விவசாயிகளுக்கு ஆகாய தாமரை செய்யக்கூடிய ஒரு நன்மை. இந்த ஆகாய தாமரையினுடைய தாயகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் ஆகாய தாமரையினுடைய தாயகம்னு சொல்லலாம். அது எப்படி நம்ம மண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இளவரசி விக்டோரியா மகாராணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து கப்பலில் வரும்பொழுதே இந்த ஆகாய தாமரையை அவங்க கொண்டு வராங்க. இந்தியாவில் கல்கத்தாவில் அந்த ஹூக்ளி நதியில் இந்த ஆகாய தாமரைகளை அவங்க விடுறாங்க. லண்டனில் இருக்கிற மாதிரியே அந்த பச்சை பசேல்னு ஆகாய தாமரைகளை நீர்நிலையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க தான் ஹூக்ளி நதியில் முதல்ல இந்த ஆகாய தாமரையை விடுறாங்க. பொதுவாகவே இந்த ஆகாய தாமரை பார்த்திங்கன்னா யாரையுமே கவரக்கூடிய ஒரு தன்மையில் இந்த இது இருக்காது. இது ஒரு கழிவு செடியாகத்தான் எல்லாருமே இதை பார்த்தாங்க ஒரு காலம் வரைக்கும். ஆனால் அதில் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தோல் நோய்களுக்கான மருந்து, அதே மாதிரி வெளி மூலத்துக்கான மருந்து, கேன்சர் வருவதை தடுப்பதற்கான மருந்துகள் எல்லாமே எதுலேருந்து இப்போ தயார் செய்யப்படுதுன்னா அந்த ஆகாய தாமரையிலிருந்து தான் தயார் செய்யப்படுகிறது. நீர்நிலைகளில் அடித்து வரக்கூடிய அந்த ஆகாய தாமரை பார்த்திங்கன்னா பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகாய தாமரை நம்பி பல நீர்வாழ் விலங்குகள் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் நீர் வளத்தை அதிகரிப்பதன் மூலமாக ஆறுகளில் தண்ணீரை நம்ம ஓட செய்வதன் மூலமாக, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதன் மூலமாக இது போன்ற ஆகாய தாமரைகளை எதிர்கால தலைமுறைக்கும் நாம் ஒரு காட்சி பொருளாக இல்லாமல் அவர்கள் பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருளாக நாம் அதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட அரிய வகையான ஒரு தாவரமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஆகாய தாமரை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.